ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கு பார்த்தோம்னா ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ ரேவதி கிட்ட வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரேவதி உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி வந்து கார்த்தியை பார்க்குறாங்க. மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, ஆமா ரேவதி நீ அந்த போட்டோவை பார்த்து தான் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னைக்கா இருந்தாலும் உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, என்ன மாமா நீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்களா அப்படிங்கும் போது, இல்ல ரேவதி உண்மையை சொன்னாக்கி உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க, அதனாலதான் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லாம மறைச்சேன். ஆனா எப்போ வந்து உனக்கு வந்து உண்மை தெரிஞ்சாலும் ஒன்னும் ஆகலன்னு தெரிஞ்சுதோ அப்பவே நான் வந்து உன் வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக வந்தேன். ஆனா உங்க அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லி என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனாலதான் நான் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிற இது கேட்டதுமே வந்து ரேவதி அப்படியே கண்கலங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி உனக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் நம்ம ரெண்டருக்குள்ளேயே இருக்கட்டும், உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கவும் உடனே ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க அம்மா எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், இப்பவுமே போய் நான் எல்லா உண்மையும் போட்டு உடைக்க போறேன். அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்சு வந்த உங்களை இப்படி வந்து அப்பாவை வச்சு மிரட்டி இருக்கிறாங்க, இதை நான் சும்மாவே விட போறது கிடையாது, இப்பவுமே நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப காத்து வந்து தடுக்கிறாங்க. ரேவதி உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு தான் உன்னை அழைச்சிட்டு வரணும்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே நான் வந்து இதை செஞ்சிருக்க மாட்டேன்னா என்ன, ஆனா அது என்னுடைய ஆசை கிடையாது, இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும், உங்க அம்மாவோட மனசு மாறணும், அதுதான் என்னுடைய ஆசை, அதுக்காக தான் நான் எல்லாமே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அது மாமாவையும் அழைச்சிட்டு வரணும், இதுதான் என்னுடைய ஆசை, ஆனால் அதுக்கு உங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்க, அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நானும் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடாச்சு, ஆனாலும் வந்து அவங்க அம்மாவோட நிலைமைக்கு பாட்டியும் தாத்தாவும் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஸ்ட்ராங் அதை நினச்சிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனையே, அவங்க எப்போ உண்மை தெரிஞ்சு அவங்க உண்மையை உணர்ந்தாங்களோ அப்பவுமே இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும், பாட்டியும் அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க அப்படிங்கவும் உடனே தேவதின்னு சொல்கிறாங்க, மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, அவங்க வந்து இதெல்லாம் வந்து மறந்துக்கிட்டு திருந்துவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக வந்து அவங்க திருந்த போகிறதும் கிடையாது, நம்ம ரெண்டு வரையும் சேர்த்து வைக்க போகிறதும் கிடையாது, நீங்கள் நினைக்கிறது நடக்காது மாமா அப்படிங்கும்போது, இல்லை ரேவதி கண்டிப்பாக அவங்க மனசு மாறும், அவங்க ஒன்றும் கெட்டவங்க கிடையாது, ஆனால் உண்மை தெரியாதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரிக்கு ஸ்ட்ராங்காக இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்தனால அவங்க ஏராளமான கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அதுக்கு பாட்டியும் தாத்தாவும் தான் காரணம்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆள் மனசில் இந்த மாதிரிக்கு பதிஞ்சனால தான் இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு அவங்க வெறுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவோட நிலைமைக்கு உண்மையான காரணம் யாருன்னா ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அத்தையோட மனசு மாறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கவும் உடனே ரேவதி வந்து சொல்றாங்க, மாமா இவ்வளவு தூரம் எங்க அம்மா பிரச்சனை பண்ணினதுக்கு அப்புறமும் இப்போ கூட நீங்க வந்து அவங்கள பத்தி நல்ல விதமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் மாமா எனக்கு உங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ காத்துன்னு சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிட வேண்டாம், அதுதான் எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கும் போது, இல்ல மாமா நான் சொல்ல மாட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. சரி ரேவதி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பியா வராங்க. அப்போ உடனே இங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் பார்த்துட்டு காட்டுதாங்க. சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ரேவதி எப்படியாவது உண்மை தெரிஞ்சுக்கணும்னு அவளும் என்னென்னமோ பண்ணுனா, ஆனா அந்த உண்மை எல்லாத்தையும் நம்ம அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப ரேவதி வராங்க. வரும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வரவும் அப்ப சாமுண்டீஸ்வரி வந்து நினைக்கிறாங்க, என்னது ரேவதி சோகமா வருவான்னு சொல்லி நம்ம நினைச்சோம், ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஒன்றும் புரியல. அப்போ உடனே வந்து சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, நீ போகும்போது சோகமா போனே அப்படிங்கும்போது, ஏம்மா நான் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, என்ன ரேவதி இப்படி சொல்லிட்டு இருக்கிற, என் பொண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதானே என்னுடைய ஆசை அப்படிங்கவும், சரி நான் ரேவதி நீ போ அப்படிங்கவும் அப்போ ரேவதி ஹாப்பியா அங்கே ரூமுக்கு போறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்குது, என்னது ரேவதி வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக மண்டபத்துக்கும் ஸ்டூடியோவுக்குலாம் போய் கேட்டா, ஆனா அந்த ஆதாரம் எதுவுமே கிடைக்கூடாம நம்ம பண்ணிட்டோம், அப்படி இருக்கும்போது அவ குழப்பத்தோடைய சோகத்தோடைய தானே வந்திருக்கணும், ஆனா அதுக்கு நேர்மாறா அவ சந்தோஷமா வந்திருக்கிறாள, அப்படி உண்மை தெரிஞ்சிருந்தாலும் கூட அவ என்கிட்ட கோவப்பட்டு இருக்கணும், அப்படி அவ கோவப்படவே இல்லை, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப சந்திரக்கலா வராங்க. வந்ததுமே அக்கா என்ன ஆச்சுது, எதை பத்தி நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஒன்னுல சந்திரா எல்லாம் நம்ம ரேவதியை பத்தி தான் அப்படிங்கும்போது, ரேவதி பத்தியா அவளுக்கு என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்ல அவ இந்த மாதிரிக்கு வந்து தனக்கு கல்யாணம் ஆனது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவ மண்டபத்துக்கு ஸ்டூடியோக்குள்ள போய் கேட்டா அப்படிங்கவும், என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற, அவ இப்படிலாம் பண்ணனாலா, அப்ப அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா, அந்த காத்துல அவளோட கணவர்கள் உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது, இல்ல சந்திரகலா அவ எப்படியும் இப்படி செய்வான்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வந்து நான் இதை பண்ணிட்டேன், எல்லா ஆதாரமும் அவளுக்கு கிடைக்க உடம்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா வந்து சொல்றாங்க, அக்கா நீ நல்லா யோசனை பண்ணி இப்படி ஒரு நல்ல கருத்தை பண்ணுனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா இப்ப எனக்கு அதுதான் ரொம்பவே குழப்பமா இருக்கு அப்படிங்கவும்
இதுல என்னக்கா குழப்பம், நீ தான் எந்த ஆதாரமும் அவளுக்கு கிடைக்காத மாதிரிக்கு செஞ்சுட்டேல அப்படிங்கும்போது, அப்படி நான் செஞ்சுட்டோம்னா அவள் வீட்டுக்கு வரும்போது எப்படி வரணும், சோகமாக தானே வரணும், ஆனால் அவள் அதுக்கு பதில் சந்தோஷமாக வரல அப்படிங்கவும் என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. சப்போஸ் அவள் வந்து ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாலும் அப்பவும் அவள் என்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டிருக்கணும், என்கிட்ட கோவப்பட்டிருக்கணும். ஆனால் அவள் எதுவுமே பண்ணாமல் அவள் சந்தோஷமாக போகிறது தான் என்னுடைய சந்தேகத்துக்கே வந்து குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்படி சொன்னதுமே சந்திரகலாவும், ஆமாக்கா நீ சொன்னதும் வந்து நம்ம கவனிக்கப்படக்கூடியது தான். அவள் வந்து நீ சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக அவள் சந்தோஷமாக இருக்கான்னா அப்போ ஏதோ வந்து அவளுக்கு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குது. எந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் அவளுக்கு ஒரு விட கிடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அப்படிங்கவும், இப்போ என்னக்கா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, சரி பொறுத்து இருந்து என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க ரேவதி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்கே ரோஹிணி வராங்க. வந்ததுமே ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ரேவதியும் சொல்லுக்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரேவதி முகத்தில் ஒரு சந்தோஷமா இருக்கவோ இப்போ ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, ரேவதி என்னம்மா நீ இவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற, நீ போகும்போது சோகமா இருந்தீங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், நீ போகும்போது வேற கோபத்தோடு பேசிட்டு போனியா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாக்கா உண்மையிலே நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கவும், அப்போ ரேவதி வந்து உண்மையை சொல்லக்கூடாது, இப்போ நம்ம சொன்னாக்கி அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வந்து அம்மா கூட இருக்காங்கன்னு தெரியல, அதனால எல்லாருமே என்கிட்ட உண்மையை மறைச்சனால நம்ம வந்து அக்கா கிட்ட கூட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எதாவது சொல்லி சமாளிச்சிடவோ, சரி ரேவதி நீ எப்படியோ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், ஆமாம் ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்கணும் அப்படிங்கும்போது, என்னக்கா விஷயம் அப்படிங்கும்போது, கார்த்தியை நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னேல்ல, அதை வந்து கார்த்திக்கிட்ட நீ சொன்னியா அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ரேவதி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து மனசுக்குள்ள ரேவதி நினைக்கிறாங்க, அவர் என்னுடைய கணவர்னு உண்மை தெரிஞ்சு போச்சுது, இதுக்கப்புறம் நான் எனக்கு அவர்கிட்ட போய் லவர் சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கவோ, என்ன ரேவதி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற அப்படின்னு ரோஹிணி சொல்லும் போது, இல்லக்கா அதான் கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் முடிக்கட்டும் அப்புறமா நான் சொல்றேன்னு அப்படிங்கிறவும், உடனே சரிதான் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அங்கிருந்து போகவும், அப்ப அடுத்ததான் பார்த்தோம்னா ரேவதி நினைக்கிறாங்க, உண்மையிலே அக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாளா, இல்லைன்னா அம்மாவுக்கு பயந்து தான் நம்ம கிட்ட உண்மை சொல்லாம ஒரு மறைச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லி நினைக்கவோ, எப்படியோ நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருச்சுது, நான் கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைச்சேன், அவரே வந்து என்னுடைய கணவன்னு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க யாருக்கும் தெரியாம. உடனே கார்த்தி என்ன ரேவதி தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், மாமா எப்போ நீங்க என்னுடைய கணவன்னு தெரிஞ்சதோ அப்பவுமே எனக்கு தூக்கமே வரல மாமா அப்படிங்கும்போது, உடனே பார்த்தோம்னா ரேவதி ரொமான்ஸோட அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம எங்கெல்லாம் போனோம், நம்ம இப்படிலாம் பேசிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க ஒண்ணுன்னா கேட்டுட்டு இருக்கும் போதே, உங்களை நான் ஏதாவது செல்ல பேர் வச்சு நான் கூப்பிடுவேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாமா நான் அப்படி கேட்டதுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நான் உங்களை செல்லமா நான் எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ரொம்ப என்ன ரொமான்ஸோட பேசும்போது ஹாய் புருஷா அப்படின்னு தான் நான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லவும், உடனே இது கேட்டதுமே வந்து ரேவதி அப்படியே வெக்கப்பட்ட மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அப்போ உடனே ரேவதி வந்து சொல்றாங்க, மாமா மாமா நான் இப்பமா அதே மாதிரி உங்களை கூப்பிடட்டுமா அப்படிங்கும்போது உடனே கார்த்தியும் அதுக்கு என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதியும் அதே மாதிரி கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிட்டதுமே கார்த்திக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி கார்த்திகிட்ட ரேவதி வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. என்னது ரேவதியோட ரூம்ல இந்த நேரத்தில் அவன் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து அப்படியே ஜன்னல் ஓரமாக இருந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து ரேவதி அப்படி சிரிச்ச மாதிரிக்கே வந்து பேசிட்டு இருக்கும் போது, இந்த இடத்துல இந்த அளவுக்கு சிரிச்சு பேசிட்டு இருக்கானா யாருக்கிட்ட பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்துட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி மாமா அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டதுமே வந்து சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது கார்த்திகிட்ட தான் அவள் பேசிட்டு இருக்காளா இந்த நேரத்துல, அதுவும் இந்த மாதிரிக்கு சிரிச்சு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறா, எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாக்குள்ள ஒரு எரிச்சல் ஏற்படுது. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி தான் வந்து தன்னுடைய புருஷங்கிற உண்மை எக்காரணத்தை கொண்டு ரேவதிக்கு தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவும், அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா ராதிகாவோட அம்மாவை அவங்க சந்திக்கிறாங்க சந்திரகலா. அப்போ ராதிகாவோட அம்மா பார்த்தோம்னா அவங்க கிளம்புறதுக்காக இருக்கவும், அப்போ உடனே வந்து அவங்க சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தோம்னா அதுக்குள்ளே கிளம்பணும்னு, இன்னும் நீ கிளம்பு அப்படிங்கும்போது அதுதாங்க நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராதிகாவை தான் காட்டுறாங்க. ராதிகா வந்து நினைக்கிறாங்க, இந்த சந்திரகலாட்ட வந்து எங்க அம்மா பேசுனது அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தினால தான் எங்க அம்மா வந்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க, அந்த ஆதாரத்தை எப்படியாவது நான் அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து உண்மையை சொன்னா கூட எங்க அம்மா வந்து உண்மையை சொல்லிடுவாங்க, ஆனா இப்ப எப்படியாவது இந்த ஆதாரத்தை நம்ம வந்து அழிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கவும், அடுத்துல பார்த்தோம்னா சந்திரகலாட்ட இருக்கிற மொபைலை நம்ம எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப ராதிகா வந்து அவங்க கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு
அவங்க பார்த்தோம்னா ராதிகா வந்து கார்த்தியை வந்து அவங்க சந்திக்கிறதுக்காக வராங்க. அப்ப ராதிகாவோட அம்மா வந்து நீ எங்க போற இந்த நேரத்துல, நம்ம 2 பேரும் கிளம்பணும் அப்படிங்கும் போது இருமா நான் என் ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரிதாமா அப்படின்னு ராதிகா வந்து அங்க கிளம்புறாங்க. அடுத்து கார்த்தியும் அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப கார்த்தியும் சொல்லி ராதிகா என்ன விஷயம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி சந்திரகலை எங்க 2 பேரையும் ஊரை விட்டு போக சொல்லி அவன் மிரட்டிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அவன் மிரட்டுறதுக்கு எங்க அம்மா எதுக்காக பயப்படணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஆதாரம் தான் அவ போன்ல இருக்குதுல்ல, அதுக்காக தான் எங்க அம்மா பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆதாரம் மட்டும் வந்து நம்ம கிட்டயே அதை அழிக்கவோ செய்துட்டாக்கி எங்க அம்மா அந்த உண்மையை யாருக்கிட்டனாலும் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து கார்த்தி வந்து ராதிகாவுக்கு உதவி பண்றதுக்காக வராங்க. ஏன்னா இதுல தன்னுடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்குது, நம்மளுக்காக தான் ராதிகா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்ப சந்திரகலாவோட மொபைல்ல இருக்க ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக கார்த்தி பார்த்தோம்னா மயில் வாகனத்துக்கு போன் பண்ணவும் மயில் வாகனமும் சொல்லு சகல அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி பார்த்தோம்னா சந்திரகலா போன்ல இந்த மாதிரிக்கு அந்த ராதிகாவோட அம்மாவோட இப்படி பேசுற ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை எப்படியா டெலிட் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராதிகா வந்து இந்த மிரட்டலுக்கு பயந்துதான் எங்க அம்மா ஊரை விட்டு போறதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த வீடியோ ஆதாரத்தை கார்த்தி எப்படியும் அழிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்தியோ ரேவதியும் வந்து கணவன் மனைவிங்கிற விஷயம் வந்து ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சுது. ஆனா சாம் டிஸ்ட்ரிக்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால சாம் டிஸ்ட்ரிக்ட் இந்த விஷயம் எப்படி தெரிய வரும், அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.